ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்தியாக இன்றைக்கி நாள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலே சிக்கன் குழம்பு கேட்டாங்க. அதனால் நான் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் ஜிஞ்சர் கார்லிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு டக்குன்னு குழம்பு வைக்க போக வேண்டியது தான். சரி குயிக்காகவே வச்சிடலாம், அவ்வளோதான். இதை மட்டும் கட் பண்ணால் அவ்வளோதானே, மற்றதெல்லாம் ரெடியாக இருக்குது. சீக்கிரமாகவே வேணும்னு சொல்லிட்டு டைமிங் கொடுத்துருக்குறாங்க, சீக்கிரம் சமைச்சு கொடுக்க சொல்லி. அதனால் டக்குன்னு நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இதோ பார்த்தேங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு, சாப்பாடு வந்துட்டு நாங்கள் கொரியன் ரைஸ் வந்துட்டு செய்வோம் அடிக்கடி. ஆனால் வந்துட்டு நான்வெஜ் செய்கிறப்ப மட்டும் இந்தியன் ரைஸு வாங்கி வச்சுருக்கோம். ஆர்டர் பண்ணி இந்தியாவிலிருந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு மூட்டை. அதனால் நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் இது. பக்கத்தில் தான் உட்காந்து அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. 4 லெக் பீஸ் இருக்கும் அந்த பேக்கெட்டில். அதெல்லாம் ஆளுக்கு ஒரு லெக் பீஸ், எனக்கு ஒரு லெக் பீஸ் எடுத்து வச்சு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. அது நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டா நம்ம ரைஸில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஆரஞ்சு ஜூஸ் வேணுமாம்மா, அதனால் ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்ருக்கேன். ஓகே, இந்த மிக்சியில் வந்துட்டு ஒரு 3/4 மிக்சிக்கு ஜூஸ் வந்திருக்கு. ஒரு கிளாஸில் வந்துட்டு 2 கிளாஸ் இந்த மாதிரி ஊற்றினா வரும். ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இந்த சாய் குட்டிக்கு வாவுன்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்குது. இது ஜேஜு ஆரஞ்சா, அதனால் வந்துட்டு நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். இது வந்துட்டு வெஜிடபிள் ஆக்கு கூடல செஞ்சு வச்சுருக்கிறேன். டோஃபு, ப்ராக்கோலி, சுக்கினி, அப்புறம் ஆனியன், செசமி சீடு, செசமி ஆயிலெலாம் ஊற்றி சோயா சாஸ் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து இது வந்துட்டு கேபேஜ் பக்கோடா. ஏதோ ஒன்று மாற்றி செய்ய சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருப்பான் இல்லானே. அதனால நான் வந்துட்டு வீட்டிலையே செஞ்சிடுறது. இது இன்றைக்கி வாங்கின காய்கறிங்க. அது நல்லா மஷ்ரூம். அது பார்த்தா நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கோம், சிவர மாதிரி இருக்கும். அந்த மஷ்ரூம் அவ்வளோ பெருசாக இருக்கும். வந்துட்டு ஸ்பினாச்சு, பர்பிள் கேபேஜு, ப்ராக்கோலி எப்போவுமே வீட்டில் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் ப்ராக்கோலி வந்துட்டு அடிக்கடி ஆஃப்க்கு கூட பண்ணி கொடுப்பேன், அதுதான் பிடிக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மஷ்ரூம், இது வேறு மஷ்ரூமு. தோஃபும் எப்போவுமே வீட்டில் இருக்கும். ஒரு 2 பேக் இல்லைன்னா 3 பேக் வீட்டில் இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு மஷ்ரூம் தான். 2 பேக் வாங்கிட்டு வந்துருக்குறோம். அடுத்து ஆரஞ்சு ஒரு பேக்கும், ஆப்பிள் ஒரு பேக்கும் வாங்கிட்டு வந்தோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து இந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் பிரிச்சிட்டேன். இந்த சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்காங்க. பார்க்கறக்கே நல்லா அப்படியே என்னமோ மில்க்கு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதை பார்க்குறப்ப நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா ப்ரைட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த மஷ்ரூம் இது சூப் வேணும்னு சொல்லிட்டு கேட்டால், அதனால் சூப் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதை. அடுத்து எக்கு ட்ரே வந்துட்டு இது ஆர்டர் பண்ணது. இதெல்லாம் தூரமாக இருந்தாலும் வாங்கிட்டு வர முடியாது, அதெல்லாம் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்துடும். அடுத்து சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அது வந்துட்டு சின்னதாக அப்படியே வெங்காயம் போட்டு அப்படியே வணக்கி வச்சுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பச்சை பயிர் நாளைக்கு தோசை ஊற்றுறதுக்காக இப்போ நான் ஊற வைக்கிறேன் இதை. ஓகே, இன்றைக்கி வீடியோஸ் இவ்வளோ தான். எக்ஸசைஸ் பண்ண வீடியோஸ்லாம் போடலை. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.